ஸ்ராத்தம்னா உடனே அன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் கேட்பா, ஸ்ராத்தம் ஆச்சா இன்னைக்கு அப்படின்னு விசாரிப்பா. ஏன்னா விசாரிக்கணும். இந்த 7 கோத்திரக்காரர்களும் ரொம்ப முக்கியம். இந்த 7 கோத்திரக்காரர்கள்ட்டையும் சொல்லணும். அதான் இந்த ஏதாவது பெரிய காரியம் ஆச்சுன்னா விசாரிக்க போறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா? கல்யாணம் நடந்தா கல்யாணத்துக்கு போறோம். கல்யாணத்துக்கு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது. இப்ப கேட்டா என்ன சொல்லுவோம்? ஏதோ ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு போகணும். அத அந்த லைன்ல நின்று வரிசையா கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வர்றதுன்னு தான் இன்னைக்கு வழக்கத்துல இருக்கு. கல்யாணம் விசாரிக்கிறதுன்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு. என்ன பண்ணணும்? கல்யாணத்துக்கு முதல் நாளே போகணும், நாந்திக்கே போகணும். போய் அவன் எப்படி நாந்தி பண்றான்னு பார்க்கணும். ஏன்னா அவன் பண்ணக்கூடிய நாந்தி சிராதத்துல நம்முடைய பிதர்களுக்கும் பாகம் வருது, இந்த 7 கோத்திரக்காரர்களுக்கும் பாகம் வருது சிராதத்துல. அந்த நாந்தி சிராதத்தை அவன் எப்படி பண்றான்னு பார்க்கணும். அப்பா நன்னா பண்ணுன்னு சொல்லி அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ணணும். நாந்தி முடிஞ்சு அவ நமஸ்காரம் பண்ணும்போது 7 கோத்திரக்காரர்களும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணணும். நாந்தி ஆன உடனே அத்தனை பிதர்களுக்கும் வருது அந்த நாந்தி சிராத்த பலன். இந்த பிதர்கள் தான் குழந்தைகளுக்கு கல்யாணத்தை கொடுக்கிறாங்க. அந்த வாழை மரம் கட்டுறோம், வாசல்ல தோரணம் கட்டுறோம். எதுக்கு வாழை மரம் கட்டுறோம் அப்படின்னா, இந்த 7 கோத்திரத்துல உள்ள சில பிதர்கள் அங்க வந்து தங்கி இருந்து பார்க்கிற கல்யாணத்தை. நம்முடைய பிதர்கள் இங்க வாழ்ந்து முடிச்ச பிறகு ஒவ்வொருத்தருமே அவனுடைய புண்ணிய பாபத்தை அனுசரிச்சு அடுத்த பிறவி கிடைக்கிறது. அது என்ன மாதிரி பிறவின்னு நமக்கு தெரியாது. என்ன மாதிரி பிறவிகள் எடுக்கிறான்னு 5 விதம் சொல்றது கருட புராணம். நம்முடைய பிதர்கள் புண்ணிய கர்மாவோ பாபகர்மாவோ ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு பிறவிய கட்டாயம் எடுத்திருக்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. 5 விதமாக பிரிவுகள் ஒவ்வொரு பிதர்களும் எடுக்கிறாங்க. அதாவது முதல்ல தேவதைகளாக போறாங்க. புண்ணியங்கள் அதிகமாக பண்ணியிருந்தா அவர்களும் ஒரு தேவ கணத்துல இருக்கா, அல்லது பித்ருலோகத்திலேயே இருக்கா, அல்லது பிரம்மலோகத்துல இருக்கா, அல்லது செடி கொடி மரங்களாக இருக்கா, அல்லது பசு பட்சிகளாக இருக்கா. இந்த 5 விதமாக தான் நம்முடைய பிதர்கள் இருக்கணும் அப்படின்னு வச்சு, இந்த 5 விதமான பிதர்களும் நம் கல்யாணத்துக்கு வரணும்னு தான் 5 விதமான காரியம் பண்றோங்க. வாழை மரம் கட்டுறது, தோரணம் கட்டுறது எதுக்காகன்னா மரங்களாக உள்ள பிதர்கள் எல்லோரும் அங்க வரணுங்கிறதுக்காக தான் அதை கட்டுறோம். ஆகுதிகள் அக்னி வச்சு அக்னியில ஹோமங்கள் பண்றோம். அதனால தேவகணத்துல உள்ள பிதர்களுக்கு சந்தோஷம் ஏற்படுறது. அதே போல இந்த இது போடுறது, பாலிகை போடுறோம். பாலிகை போடுறதுனால செடி கொடிகள் பசு பட்சிகளாக உள்ள பிதர்களுக்கு பாலிகை போடுறதுனால சந்தோஷம். அதனாலதான் முதல்ல நாந்தி ஆன உடனே பாலிகை போடுறது. அந்த பாலிகை போட்டு வச்சு இதெல்லாம் 7 கோத்திரக்காரர்களும் பாலிகை தெளிக்கணும். அங்க போகணும், பூர்வாங்கத்துக்கே போகணும். போய் அந்த பாலிகை தெளிச்சு இருந்து இந்த கல்யாணத்தை ஒழுங்கா பண்றானான்னு பார்க்கணும். இல்லைன்னா எடுத்து சொல்லணும், நன்னா பண்ணுப்பா கல்யாணத்தை, இந்த குழந்தையும் ஸ்ரேஷா இருக்கும், க்ஷேமமா இருக்கும், இந்த குழந்தைக்கும் நல்ல காலத்துல குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண சொல்லணும். அதே போல்தான் ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சுன்னா விசாரிக்க போறதுன்னு ஒரு வழக்கம். இப்ப போறதுன்னு இருக்கு, எல்லோருமே அநேகமா போறோம். போய் என்ன பண்றோம்னா கையை கட்டின்னு ஒரு 10 நிமிஷம் அங்க நிக்கிறது. அப்புறம் அப்படியே வாசல்ல வந்து அங்க இருக்கிற டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துடுறோம். அப்படி வரக்கூடாது. விசாரிக்க போறதுன்னா என்ன, போகணும், அந்த பையங்களை பார்த்து சொல்லணும்ப்பா ரொம்ப பெரியவர், நிறைய அனுபவிச்சிருக்கார், ரொம்ப வயசு இருந்திருக்கார். பெரியவர்கள் எத்தனை நாளைக்கு இருந்தாலும் நமக்கு பெரிய பலம் தான். பெரியவர்கள் போயிட்டா ஒரு வீட்டுக்கு தூண் போன மாதிரி போயிடுத்து, ஏதோ நமக்கு அவரோட இருக்கக்கூடிய பாக்கியம் அவ்வளவுதான். அவருக்கு செய்ய வேண்டியது நீ நன்னா பண்ணிடும். யார் உங்க ஆத்து வாத்தியார், நீ எங்க பண்ண போற அப்படின்னு எல்லாம் விசாரிக்கணும். அதான் விசாரிக்கிறதுன்னு பேரு. எங்க பண்ண போற, வாத்தியாரை வச்சுன்னு செலவு பார்க்காத, ஏதாவது பணம் வேணும்னா சொல்லு, ஏற்பாடு பண்ணுவோம். நீ அதை நன்னா ஜாகிரதையா 1 வருஷம் பண்ணணும். இது பித்ரு யஜ்யம்னு பேரு, மாத்ரு யஜ்யம்னு யஜ்யமா யாகமாக சொல்லியிருக்கு. 1 வருஷம் பண்ணணும்ப்பா, மாசம் பண்ண வேண்டிய மாசிக்கங்கள் எல்லாம் இருக்கு, நீ அதை ஜாகிரதையா பண்ணிட்டு ஏதாவது வேணும்னா சொல்லு, ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு விசாரிச்சுட்டு வரணும். ஏன் இவ்வளவு தூரம் விசாரிக்கணும்னா, அவன் சரியா பண்ணலைன்னா நம் குழந்தைகளை அது பாதிக்கும், நமக்கும் பித்ருதோஷம் பித்ருசாபம்னு வரும். அதான் விசாரிக்கிறதுன்னு பேர். அப்படி போய் விசாரிச்சுட்டு வரணும். இதுல சொல்லணும், அவெல்லாம் சரியா சாத்தங்கள்லாம் பண்றாளான்னு பார்க்கணும். இல்ல எங்கேயோ போறான், ஏதோ வாழைக்காய் அரிசி வச்சு கொடுத்துட்டு வந்துடுறான், சரியா பண்ணல அப்படின்னு. ஏன்னா சிராத்தத்துல பிரதானம் 3ன்னு இருக்கு, ஹோமம், பிராமண போஜனம், பிண்ட பிரதானம். இது 3 தான் சிராத்தத்திலே பிரதானம், அதாவது முக்கியம். ஹோமம் பண்ணணும். அந்த ஹோமம் பண்ணின மிச்சம் உள்ள அன்னத்தை பிராமணாளுக்கு இலையில வைக்கணும். இன்னும் மிச்சம் உள்ள அன்னத்தை வச்சு கலந்து பிண்ட பிரதானம் பண்ணணும். இந்த வாழைக்காய் அரிசி வச்சு கொடுக்கும்பொழுது இது 3மே இல்லாம போயிடுது. அப்ப அது என்ன சிராத்தம்? அது சிராத்த கணக்கிலேயே வராது, அது சிராத்தம் பண்ணாததாக தான் ஆகும். அது மாதிரி பண்றா அப்படின்னா அவள்கிட்ட சொல்லணும், அப்பா நீ அது மாதிரி பண்ணாத,
ஒழுங்கா பண்ணு, நான் வேணா ஏற்பாடு பண்றேன், அதுன்னு பண்றதுக்குன்னு இடம் இருக்கு. ஏன்னா இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட் தான் வீடே வருது இல்லையா, அதுல பண்றது சாத்தியம் இல்லை. பீரோ எல்லாருக்கும் பக்கத்திலேயே லெட்டினும் வந்துடுறது, அது ஒன்றும் சரியா வராது. 600 ஸ்கொயர் ஃபீட்ல பண்ண முடியாது அப்படிங்கறதுனால அதை ஒரு காரணமா சொல்லுவோம். 600 ஸ்கொயர் ஃபீட்ல பண்றதுக்கு பண்ணாமே இருக்கலாம் அப்படின்னு தோணும். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு என்ன அளவு அந்த அளவு ரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா. 2020 மனசுல வச்சுன்னு தான் ரிஷிகள்லாம் தர்மசாஸ்திரம் பண்ணியிருக்கா. ரிஷிகள் 12 விதம் சொல்றா. ஒவ்வொன்றையுமே ஒரு ஆச்சமனத்தையே எடுத்துட்டா 12 விதம் இப்படி பண்ணணும், அப்படி முடியலையா இப்படி பண்ணணும். கடைசி பட்சம் என்ன தெரியுமோ இல்லையோ, ஓம் 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 இதுதான் ஆச்சமனம், அதையாவது பண்ணுங்கிற. அது கூட முடியாதுன்னா அது வேணும்னே பண்ற சமாச்சாரம்னு அர்த்தம். இது மாதிரி ஸ்ராத்தத்தையும் 12 விதம் சொல்லியிருக்க. அது மாதிரியாவது பண்ணணும். எங்கேயாவது பொது இடங்கள்ல போய் அவளை ஏற்பாடு பண்ண சொல்லி அங்க போய் பண்ணணும். அப்படி பண்ணணுங்கிறத வலியுறுத்தணும். இல்ல அப்பவும் அவ கேட்க மாட்டேங்கிறா, அல்லது வயசாயிடுத்துன்னு இப்போ பல பேர் சொல்றோம். 80 வயசாயிடுத்து அவரால் முடியல, அதனால கீழெல்லாம் உட்காந்து பண்ண முடியல அப்படின்னா தப்பு இல்லை. அவர் ஒருத்தரை நியமிக்கலாம். சங்கல்பம் மாத்திரம் அவர் பண்ணிட்டு எனக்காக நீங்க பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் பண்ணலாம். அவருடைய அக்னியில தப்பே கிடையாது. அவர் இன்னொருத்தரை நியமிச்சு பண்ண சொல்லலாம். பண்ணணுங்கிறதான் விஷயம். அப்படி சொல்லணும், அப்பா பண்ணு. இல்ல அவளும் கேட்கல அப்படின்னா எப்படிதான் நாம இதுல இருந்து தப்பிக்கிறது? அத்தை பையன் இருக்கான், அவன் சரியா சாதங்கள்லாம் பண்ண மாட்டேங்கிறான், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா இப்ப இதுல இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா அதுக்கும் வழி சொல்லியிருக்க. அதுக்குதான் மகாலய சிராத்தம்னு சொல்லியிருக்க. மகாலய பட்சத்துல காருணிக பித்திருக்கள்னு நாம பண்றோம். இந்த காருணிக பித்திருக்கள்ல இந்த 7 கோத்திரமும் வருது. இந்த மகாலய சிராத்தத்தை அன்னரூபமா பண்ணணும். இப்ப ஹிரண்ய ரூபமா பண்றதுன்னு வந்துடுத்து. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 3மே இல்லாம தான் அந்த சிராத்தம் நடக்கிறது. ஹோமமும் இல்ல, பிராமண போஜனமும் இல்ல, பிண்ட பிரதானமும் இல்ல, அப்படி ஆறுது. அப்படி ஹிரண்ய சிராத்தமாக இல்லாம ஹோமம் பண்ணணும். 5 பிராமணால வரிச்சு அந்த ஹோமம் பண்ணினா கட்டாயம் பித்ருதோஷம் பித்ருசாபம் எதுவா இருந்தாலும் போயிடும். ஏன்னா ஏன் ஹோமம் பண்ணணும்னு சொல்றோம்னா இந்த காருணிகால் அத்தனை பேருக்கும் அங்க ஹோமம் உண்டு. இந்த காருணிகால் அத்தனை பேருக்கும் பிண்ட பிரதானம் வரும். எத்தனை பேர் நமக்கு காருணிகால் இருக்கான்னு எழுதி வச்சுக்கணும். சொந்தங்கள்லாம் இந்த 7 கோத்திரத்தையும் சுத்தி உள்ளவ அத்தனை பேரையும் எழுதி வச்சுட்டு மாமனார் 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 வகைரா, இதே போல் மச்சினன் எல்லாரும் வருவாரு. நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார். இந்த மகாலய சாதத்துல அன்னரூபமா பண்றதுல என்ன விசேஷம்னு கேட்டா கடைசியில தர்ம பிண்டம்னு அதுல வருது. 3 பிண்ட பிரதானம் கடைசியில. அதுல அத்தனை பேரும் வந்துடுறா. அதை பண்ணினா கட்டாயம் பித்ருசாபம் போகாம இருக்கவே இருக்காது. ஏன்னா நமக்கு பிரசவிச்ச பொழுது நமக்கு பிரசவம் பார்த்த நர்ஸு, பிரசவம் பார்த்த டாக்டர், நம்ம ஆத்த ஒட்டடை அடிச்சு சுத்தம் பண்ணி கொடுத்த வேலையாட்கள், தினமும் நம்ம ஆத்துல பாத்திரம் தேய்ச்சி கொடுக்கிற வேலைக்காரி, பால்காரன், இவ அத்தனை பேருக்கும் அதுல தர்மபிண்டத்துல வருது. இது இல்லாமல் அபார்ஷனாக சிலதெல்லாம் ஆயிருக்கும். அபார்ஷனாக ஆனது, அல்லது குழந்தையாக இருந்து ஏதோ வியாதி வந்து இறந்து போனது, அல்லது சரியானபடி சம்ஸ்காரங்கள் எல்லாம் ஆகாம நம்ம சொந்தங்கள்ல இருந்தவா, இவ அத்தனை பேருக்கும் அந்த தர்ம பிண்டத்துல வருது. கடைசியில பண்ணணும். அது இந்த காரணிகால் அத்தனை பேருக்கும் பண்ணின பிறகு தர்ம பிண்டம்னு அந்த 3 பிண்ட பிரதானத்தை பண்ணிட்டால் மனசு ரொம்ப நிறைவா இருக்கும். அது ஒரு வருஷம் பண்ணினா இன்னும் வருஷம் இது பண்ணணும்னு மனசுக்கே படும். ஏன்னா அத்தனை பேருக்கும் அதுல பாகம் வருது. முக்கியமா இந்த 7 கோத்திரக்காரர்களுக்கும் அதுல பாகம் வருதுன்னு அப்படி சொல்லப்பட்டிருக்கு மகாலய சிராத்தம். அது இப்ப அநேகமா எல்லோருமே பண்றா. அது அன்னரூபமாக பண்ணணும். ஏதாவது தீட்டு வந்துடுத்தோ அல்லது ஏதோ ஒரு விதத்துல அது பண்ண முடியாம போயிடுத்துன்னா தான் ஹிரண்ய ரூபமாக பண்றதுன்னு ரிஷிகள் சொல்லியிருக்காளே தவிர அது அன்னரூபமாக பண்றதுன்னு வச்சுக்கணும். ஒரு வருஷமாவது அன்னரூபமாக பண்றது அப்படின்னு பண்ணணும். இந்த மகாலய சிராத்தம் பண்றதுனால நம்ம சுத்தி உள்ள 7 கோத்திரக்காரர்களுக்கும் அதனால திருப்தி ஏற்படுறது. இது இந்த கயா சிராத்தம். கயா இப்ப காசி யாத்திரைன்னு போறா இல்லையா, ராமேஸ்வரம் போயிட்டு அங்க இருந்து அலகாபாத் காசி போயிட்டு கயைக்கு போறா. அங்க போய் என்ன சிராத்தம் பண்றா எல்லாரும்? இந்த மகாலய சிராத்தத்தை தான் அங்க போய் பண்றா. தீர்த்த சிராத்தம்னு பெயர் தான் வேறு. அந்த சிராத்தம் எது மாதிரி பண்ணணும்னா மகாலய சிராத்தம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் ரிஷிகள் சொல்லியிருக்க. நாம காசி யாத்திரை போறதுக்கு முன்னாடி இந்த மகாலய சிராத்தம் ஒண்ணு பண்ணினாலே காசி யாத்திரை போன பலன் அதனாலேயே வந்துடும். இது பண்ணாமல் நாம காசி யாத்திரை போயும் பிரயோஜனம் இல்லை. இதை பண்ணணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்படி இந்த கயையில போய் ஒரு ஜென்மாவில ஒரு தடவையாவது பிண்ட பிரதானம் பண்ணணும். அப்படி ஜீவிச்சிருக்கிற வரையிலும் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது.
போன பிறகு சம்ஸ்காரங்கள் பண்ணி சாத்தங்கள் பண்றது, கயையில போய் பிண்ட பிரதானம் பண்றது, இது மூணும் யார் பண்றானோ அவனுக்கு தான் புத்திரன்னு பேரு. திரிபி புத்திரஸ்ய புத்திரதா